நமக்காக நிற்காது. 1:30 மணி ஆச்சுன்னா எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஆஷாட ஏகாதசினால நாம் சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்றோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஏகாதசியில பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஸ்நானம் பண்ணிக்கல, நீங்க முதல்ல போய் பண்ணிட்டு வாங்கோ. சரி, எல்லாத்தையும் பொருள் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், வச்சுக்கோங்க. நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு போட்டு அதில் ஃபுல்லாக போட்டு விசிலிங் அவருக்கு பாண்டுரங்கன் இதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணுறான், வாய் நிறைய ரத்தனையை போட்டு உட்காந்துருக்கான். கடவுள் இல்லைங்கிற கோஷ்டி நம்மளை பார்த்து கேலியாக பண்ணுறான். அங்கேருந்து வந்துருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான். அவர் சொல்கிறார், ஏகநாதனுக்கு பொறுமை ஜாஸ்தி, பொறுமை ஜாஸ்திங்கிற. பொறுமை ஜாஸ்தியா? இந்த ஆளை நான் கோவப்பட வைக்கிறேன்யா அப்படின்னு அந்த முஸ்லீம் யூத்தர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. முடியவே முடியாது, உன்னால ஏகநாதனை கோபப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டு எத்தனை வச்சுட்டு உட்காந்துருவான். எப்படியா இருந்தாலும் அவரை கோபப்படுத்திருப்போம். என்ன நடக்குது? तू एकनाथ मगराज, क्या तू शांत करके आ लगेंगे? திருப்பி ஸ்நானம் பண்ண போதும். திருப்பி திருப்பலாம், திருப்பி ஸ்நானம் பண்ண போதும். அப்படின்னு எத்தனை தடவை இருக்கும்னு நினைக்கிறேன்? 108 தடவை. तू फिर आ गया क्या? स्नान करके आ गया? कजीर, तू फिर आ गया स्नान करके? ये क्या हो गया तुम्हारे इतने देर पर शाम करके? கடைசி எனக்கு
வாய் வலிக்கிறது. அவனுக்கு வலிச்சிருக்கு. அவன் போட்டு 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 108வது தடவை அவன் வாயில இருந்து போயிடுச்சு. ஆனா அவருக்கு வந்து கோபம் வந்து அவர் என்ன சொல்றார், இந்த முஸ்லீம் கேட்கிறான், ஏ மகராஜ் அவருக்கு புரிஞ்சு, ஏ மகராஜ் ஏ கே நான் சுத்திட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்டான். ஒன்னால இன்னைக்கு 108 தடவை சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடையாது. ஒரு மகான் வந்து தேர் ஒன்று கொட்டிக்கு திருப்பி எடுத்து உள்ள போடுறாரு. தேர் கொட்டிக்கு திருப்பி உள்ள போறாரு. பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து கேட்குறான், யோ என்ன பைத்தியக்காரனா, தேரை அடிக்க வேண்டியதானே. கொட்டுறது தேரோட குணம், எடுத்து அது உள்ள விட்டு அதை காப்பாற்றுறதுக்கு சாதிக்க வேண்டியது. அதை தான் ஏற்கனார். ஏற்கனார் மகராஜ் எனக்கு கோபம் வர ஏந்துங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசி. இன்னைக்கு 108 தடவை என்னைய ஸ்நானம் பண்ண வச்சிருக்கீங்க. இதை விட புண்ணிய இதுதான் பண்றகா. அந்த பாண்டரங்க நினைச்சா இன்னைக்கு என்னைய ஸ்நானம் நினைச்சு அந்த புண்ணியத்தை கொடுத்தான் பாத்தியா. அதனால உனக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லுவேன். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க